வணக்கம். காலச்சக்கரத்தில் 11வது ராசியான ஞானத்திற்கும் அறிவியலுக்கும் சொந்தக்காரர்களான கும்ப ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இப்போது உங்கள் ராசியிலேயே அமர்ந்து ஜென்ம சனியாக இருந்தாலும் அது உங்களுக்கு கஷ்டத்தை தரப்போவதில்லை. மாறாக உங்களை ஒரு வைரமாக செதுக்கப் போகிறது. இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் அந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை ஒரு மகா காவியமாக இங்கே காண்போம். கும்பராசி என்றாலே ஒரு தனி கெத்து தான். ஏனென்றால் இந்த உலகமே ஒரு பக்கம் போனால் நீங்கள் மட்டும் ஒரு தனி பாதையில் சிந்திப்பீர்கள். இந்த ஏப்ரல் மாதத்தின் தொடக்கமே ஒரு த்ரில்லர் படத்தின் ஆரம்ப காட்சி போலத்தான் இருக்க போகிறது. ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் இதுவரை உங்களை மதிக்காதவர்கள் கூட இப்போது உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கும் நிலை உருவாகும். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ரகசியத்தை நான் சொல்லியாக வேண்டும். நீங்களும் கும்பராசி, நானும் கும்பராசிதான். அதனால் உங்களின் அந்த ஆழமான மனப்போராட்டங்களை என்னால் நன்றாக உணர முடிகிறது. எனக்கும் கூட சில காலங்களுக்கு முன்னால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் கும்பராசிக்காரர்களாகிய நாம் வீழ்வதற்காக பிறந்தவர்கள் அல்ல, விஸ்வரூபம் எடுப்பதற்காக பிறந்தவர்கள். இந்த ஏப்ரல் மாதம் எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை காத்திருக்கிறது. நாம் இழந்த சிம்மாசனம் மீண்டும் நம் கைக்கு வரப்போகிறது. ஒரு கும்பராசிக்காரனின் மனது ஒரு கடலை போன்றது. மேலே அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே 1000 எண்ண அலைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த அலைகள் அனைத்தும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சுனாமியாக மாறி உங்கள் வெற்றியை நிலைநாட்டப் போகிறது. ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் வாரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மேசத்தில் சூரியன் உச்சம் பெறப்போகிறார். இது ஒரு சாதாரண மாற்றமல்ல. உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அக்னி பிழம்பாக மாறப்போகிறது. ஒரு கதை சொல்லவா? ஒரு காட்டிற்குள் ஒரு வயதான சிங்கம் பசியால் வாடிக்கொண்டிருந்தது. மற்ற மிருகங்கள் எல்லாம் அந்த சிங்கம் முடிந்துவிட்டது என்று ஏளனம் செய்தன. ஆனால் ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரே ஒரு முறை கர்ஜித்தது. மொத்த காடும் நடுங்கியது. அதுபோலத்தான் இதுவரை அமைதியாக இருந்த நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் எடுக்க போகும் அந்த ஒரு முடிவு உங்களை சுற்றி இருப்பவர்களை அதிர வைக்கப் போகிறது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கேற்ப உங்களின் ஒவ்வொரு அடியும் ஒரு வரலாற்று சாதனையாக இந்த மாதம் மாறப்போகிறது. பொருளாதார ரீதியாக பார்த்தால் இந்த மாதம் ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் போல இருக்கும். வரவு ஒரு பக்கம் வந்தாலும் செலவுகள் வரிசை கட்டி நிற்கும். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே என்று உலகம் சொன்னாலும் நீங்கள் உங்கள் குணத்தாலேயே பணத்தை சம்பாதிப்பீர்கள். எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து வரும் பெரும் தொகை உங்கள் நீண்டகால கடனை அடைக்க உதவும். அந்த தருணத்தில் நீங்கள் அடையும் நிம்மதி இருக்கிறதே, அதுதான் இந்த மாதத்தின் மிகப்பெரிய வெற்றி. உங்கள் வங்கி கணக்கில் நுழையும் அந்த பணம் உங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். சிறுக கட்டி பெருக வாழ் என்பது கும்பராசியின் தாரக மந்திரம். இந்த மாதம் உங்கள் சேமிப்பு ஒரு ஆலமரமாக வளரத் தொடங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சவால் காத்திருக்கிறது. உங்கள் திறமையை பார்த்து பொறாமைப்படும் ஒரு கூட்டம் உங்களுக்கு எதிராக சதித்திட்டங்களை வகுக்கலாம். ஆனால் கும்பராசியின் புத்திசாலித்தனத்திற்கு முன்னால் எந்த சதியும் எடுபடாது. ஒரு செஸ் விளையாட்டில் எப்படி ஒரு காயை நகர்த்தினால் மொத்த ஆட்டமும் மாறுமோ, அப்படி நீங்கள் எடுக்கும் ஒரு விவேகமான முடிவு உங்கள் மேலதிகாரிகளை வியக்க வைக்கும். பதவி உயர்வு என்பது வெறும் கனவல்ல, அது இந்த மாத இறுதியில் உங்கள் கைக்கு வரப்போகும் ஒரு நிஜம். உங்களை ஏளனம் செய்த அதே அலுவலகத்தில்
நீங்கள் தலைநிமிர்ந்து நடக்கும் காலம் இது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு அதிரடியான திருப்பம் காத்திருக்கிறது. இதுவரை மந்தமாக இருந்த வியாபாரம் ஒரு காட்டாறு வெள்ளத்தை போல பெருகப் போகிறது. வியாபாரம் என்பது வெறும் பொருள் விற்பனை அல்ல, அது நம்பிக்கையை விற்பது. நீங்கள் அந்த நம்பிக்கையை வாடிக்கையாளர்களிடம் விதைத்து விட்டீர்கள். புதிய கிளைகள் தொடங்கவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இதுவே மிகச் சரியான தருணம். ஒரு ரகசிய ஒப்பந்தம் இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் கதவை தட்டும். அந்த ஒரு கையெழுத்து உங்கள் நிறுவனத்தின் மதிப்பை எங்கோ கொண்டு செல்லப் போகிறது. கும்பராசி அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த அந்த பனிப்போர் முடிவுக்கு வரப்போகிறது. கணவன் மனைவிக்குள் ஒரு ஆழமான புரிதல் உண்டாகும். ஒரு கதை உண்டு. ஒரு ஊரில் ஒரு கணவனும் மனைவியும் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு முனிவர் வந்து அவர்களுக்கு ஒரு ரகசியத்தை கொடுத்தார். யார் முதலில் மௌனமாக இருக்கிறார்களோ அவர்களே புத்திசாலி என்றார். அதன் பிறகு அந்த வீட்டில் அமைதி திரும்பியது. அதுபோல இந்த மாதம் நீங்கள் கடைபிடிக்கும் அந்த நிதானம் உங்கள் குடும்பத்தை நந்தவனமாக மாற்றும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலை உங்களை வாட்டிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் இந்த மாதம் ஒரு சாதனையை செய்து உங்களை ஆச்சரியப்படுத்துவார்கள். அவர்கள் வாங்கும் ஒரு விருதோ அல்லது பதவியோ உங்கள் கௌரவத்தை சமூகத்தில் உயர்த்தும். பிள்ளை பெற்று பெயர் எடுப்பது என்பது இதுதான். அவர்களுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுங்கள். அவர்கள் ஒரு வானம்பாடியாக பறந்து வெற்றியை பிடிப்பார்கள். உங்கள் வாரிசுகள் மூலம் உங்களுக்கு ஒரு பூமி லாபமும் இந்த ஏப்ரல் மாதத்தில் காத்திருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வாயு தொல்லை அல்லது மூட்டு வலி வந்து போகலாம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். எனக்கும் கூட சில நாட்களாக ஒரு சோர்வு இருந்தது. ஆனால் சரியான நடைப்பயிற்சியும் உணவும் என்னை தேற்றியது. நீங்களும் அதே போல ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடியுங்கள். இந்த மாதம் நீங்கள் செய்யும் அந்த சிறிய உடற்பயிற்சி உங்கள் வாழ்நாளை நீட்டிக்கும் ஒரு அருமருந்தாகும். வண்டி வாகன யோகம் இந்த ஏப்ரல் மாதத்தில் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் ஆசைப்பட்ட அந்த சொகுசு வாகனம் உங்கள் கைக்கு வரும். ஆனால் சாலையில் செல்லும்போது வேகம் விவேகம் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு சின்ன கவனக்குறைவு உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கலாம். புதிய வண்டி வாங்கியவுடன் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு பூஜை போடுங்கள். அந்த தெய்வீக அதிர்வு உங்கள் பயணத்தை இனிமையானதாக மாற்றும். கும்பராசியின் 8ஆம் வீட்டில் கேது இருப்பதால் ஒருவிதமான பயம் அல்லது குழப்பம் உங்கள் மனதிற்குள் வந்து போகலாம். நாளை என்ன நடக்கும் என்ற கவலை உங்களை தூங்க விடாமல் செய்யலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள். ஜென்ம சனி உங்களுக்கு ஒரு கவசமாக இருந்து உங்களை பாதுகாப்பார். இருப்பவனுக்கு இறைவன் துணை, இல்லாதவனுக்கு அவன் அருள் துணை. உங்களிடம் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். எந்த கேதுவும் உங்களை அசைக்க முடியாது. இது ஒரு நிழல் யுத்தம்தான். இதில் நீங்கள்தான் வெற்றியாளர். பூர்வீக சொத்து விவகாரங்களில் ஒரு மிகப்பெரிய கிளைமேக்ஸ் இந்த மாதம் அரங்கேறப் போகிறது. பல வருடங்களாக இழுபறியில் இருந்த ஒரு நிலம் அல்லது வீடு உங்கள் கைக்கு வரும். இதில் ஒரு த்ரில்லர் திருப்பம் என்னவென்றால், உங்கள் உறவினர்களே உங்களுக்கு தெரியாமல் ஒரு சதி செய்திருக்கலாம். ஆனால் சட்டம் மற்றும் நீதியின் முன் அந்த சதி அம்பலமாகும். நேர்மைக்கு எப்போதும் ஒரு வெற்றி உண்டு. அந்த சொத்து உங்கள் பொருளாதார நிலையை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பாதுகாக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அக்னி பரீட்சை.
உங்கள் கட்சியில் உங்களை ஒதுக்க நினைத்தவர்கள் இப்போது உங்களைக் கண்டு அஞ்சுவார்கள். ஒரு புலி பதுங்குவது பாய்வதற்காகத்தான் என்பதை நீங்கள் நிரூபிப்பீர்கள். அரசியல் என்பது ஒரு சதுரங்க ஆட்டம். நீங்கள் நகர்த்தும் ஒவ்வொரு காயும் உங்கள் எதிரியின் கோட்டையை தகர்க்கப் போகிறது. ஒரு மிகப்பெரிய பதவி உங்களை தேடி வரும். அது உங்கள் அதிகாரத்தை உறுதிப்படுத்தும். கலைத்துறையில் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மெகா வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு இயக்குனரோ அல்லது தயாரிப்பாளரோ உங்கள் திறமையை கண்டு வியந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டில் உங்களை இணைப்பார்கள். கல்லுக்குள் இருக்கும் சிற்பம் ஒளியின் அடிபட்டால்தான் வெளிப்படும். நீங்கள் இதுவரை பட்ட அவமானங்கள் அனைத்தும் ஒரு காவியமாக மாறி உங்களுக்கு புகழை தேடித்தரும். உங்கள் முகம் திரையில் மின்னும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆன்மீகத்தில் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய தேடல் உங்களுக்குள் இருக்கும். ஒரு சித்தரின் ஜீவ சமாதிக்கோ அல்லது ஒரு மலைக்கோயிலுக்கோ நீங்கள் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். அங்கே உங்களுக்கு கிடைக்கும் அந்த அமைதி உங்கள் வாழ்க்கை போராட்டங்களுக்கான விடையை தரும். இறைவன் உனக்குள் இருக்கிறான் என்பதை நீங்கள் உணரும் தருணம் அது. எனக்கும் கூட ஒரு ஆன்மீக பயணம்தான் மனத்தெளிவை தந்தது. உங்களின் கர்மவினைகள் கழியும் மாதம் இது. கடன் சுமையால் தூக்கத்தை இழந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உங்கள் கடன்களை அடைப்பதற்கான ஒரு பெரிய வழி இந்த ஏப்ரல் 3ஆம் வாரத்தில் பிறக்கும். ஒரு எதிர்பாராத லாபம் அல்லது நண்பரின் உதவி உங்கள் பாரத்தை குறைக்கும். கடனில்லா வாழ்வே நிம்மதியான வாழ்வு. நீங்கள் மீண்டும் ஒரு புதிய மனிதனாக எந்த பயமும் இல்லாமல் நிமிர்ந்து நடக்கப் போகிறீர்கள். உங்கள் வங்கிக் கணக்கில் வரும் அந்த தொகை ஒரு மாயாஜாலம் போல உங்கள் கவலைகளை துடைக்கும். வெளிநாடு செல்லும் கனவில் இருப்பவர்களுக்கு விசா தொடர்பான சிக்கல்கள் நீங்கும். ஒரு குருவி தன் கூட்டை தேடி செல்வது போல உங்கள் லட்சிய பயணம் இந்த மாதம் தொடங்கும். ஒரு புதிய கலாச்சாரம், புதிய மனிதர்கள் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருவார்கள். கடல் கடந்து செல்லும் காரியம் கைகூடும். உங்களின் உழைப்பிற்கான பலன் அந்த அந்நிய மண்ணில் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களால் இந்த மாதம் ஒரு சங்கடம் வரலாம். கூடா நட்பு கேடாய் முடியும். நீங்கள் மிகவும் நம்பும் ஒரு நண்பர் உங்கள் முதுகில் குத்த நினைக்கலாம். இது உங்களுக்கு ஒரு மனவலியை தரும். ஆனால் அந்த வலியை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். யார் உண்மையான நண்பன் என்பதை அடையாளம் காணும் மாதம் இது. உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஒரு பூட்டிய கதவுதான் வீட்டிற்கு பாதுகாப்பு. அதுபோல உங்கள் மனதிற்கும் ஒரு பூட்டு போடுங்கள். பெண்களின் நிர்வாக திறமை இந்த மாதம் ஒரு புதிய உச்சத்தை எட்டும். வீட்டிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, உங்கள் சொல்லை அனைவரும் கேட்பார்கள். ஒரு வீட்டின் அச்சாணியாக நீங்கள் இருந்து மொத்த குடும்பத்தையும் முன்னேற்றுவீர்கள். பெண்ணின் அறிவு ஒரு மாபெரும் சக்தி. நீங்கள் எடுக்கும் ஒரு துணிச்சலான முடிவு உங்கள் குடும்பத்தின் அந்தஸ்தை உயர்த்தும். உங்களுக்கு பிடித்தமான ஒரு நகையை அல்லது பொருளை வாங்கும் யோகமும் இந்த மாதம் உண்டு. விவசாய துறையில் இருக்கும் கும்பராசியினருக்கு ஒரு அமோக விளைச்சல் காத்திருக்கிறது. பூமிகாரகன் செவ்வாய் உச்சம் பெறுவதால் உங்கள் நிலம் பொன்னாக விளையும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். மழையின் அளவு சீராக இருக்கும். பூச்சி தொல்லைகள் குறையும். உங்கள் விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். புதிய நவீன விவசாய கருவிகளை வாங்குவீர்கள். அது உங்கள் வேலையை எளிதாக்கும். இங்கிருந்துதான் ஆட்டம் இன்னும் விறுவிறுப்பாக போகிறது. ஏப்ரல் மாதத்தின் 4ஆம் வாரம் ஒரு மர்மமான திருப்பத்தை கொண்டது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபரிடம் இருந்து ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பில்
ஒரு செய்தி இருக்கும். அது உங்கள் வாழ்வின் ஒரு பெரிய சிக்கலை தீர்க்கும். யாரோ ஒருவர் எப்போதோ செய்த உதவி இப்போது உங்களுக்கு பலன் தரும். இது ஒரு த்ரில்லர் படத்தின் கிளைமேக்ஸ் போல இருக்கும். சமூக பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் தேடி வரும். நீங்கள் செய்த அந்த ஒரு ரகசிய உதவி இப்போது ஊருக்கே தெரிய வரும். மக்கள் உங்களை கொண்டாடுவார்கள். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று நீங்கள் நினைத்தாலும் இறைவன் அதை உலகறியச் செய்வான். இது உங்கள் தன்னம்பிக்கையை மேலும் அதிகரிக்கும். வீட்டை புதுப்பிக்கும் அல்லது மனைகளை வாங்கும் எண்ணம் கைகூடும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப உங்கள் இல்லத்தில் ஒரு மாற்றம் நிகழும். அது ஒரு பெயிண்டிங் வேலையாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய அறையை கட்டுவதாக இருக்கலாம். அந்த மாற்றம் உங்கள் வீட்டில் ஒரு நேர்மறை ஆற்றலை பரப்பும். வாஸ்து ரீதியான மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும். உங்களின் பேச்சு திறமையால் இந்த மாதம் ஒரு பெரிய காரியத்தை சாதிப்பீர்கள். ஒரு முக்கியமான மீட்டிங்கில் நீங்கள் பேசும் அந்த பேச்சு உங்களை ஒரு ஹீரோவாக மாற்றும். சொல்லே உரம், செயலே வரம். உங்கள் வார்த்தைகளில் ஒரு காந்த சக்தி இருக்கும். உங்களை எதிர்த்தவர்கள் கூட உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் பக்கம் வருவார்கள். இது உங்கள் தலைமை பண்பு வளர்வதை காட்டுகிறது. காதலில் இருப்பவர்களுக்கு ஒரு சுப செய்தி காத்திருக்கிறது. உங்கள் காதலை பெற்றோரிடம் சொல்ல இதுவே சரியான தருணம். காதல் என்பது ஒரு புனிதமான பந்தம். தொடக்கத்தில் எதிர்ப்பு இருந்தாலும் இறுதியில் உங்கள் காதலுக்கு வெற்றி கிடைக்கும். திருமண பேச்சுகள் சுபமாக முடியும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு கல்யாண கலை வரும். இங்கிருந்து ஒரு முக்கியமான கட்டம். சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். எதை செய்தாலும் நிதானமாக செய்யுங்கள். பதறாத காரியம் சிதறாது. அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் உங்கள் உழைப்பை வீணாக்கலாம். ஒரு யோகி போல அமைதியாக இருந்து காரியத்தை சாதியுங்கள். உங்களின் அந்த அமைதிதான் உங்கள் எதிரிகளின் மிகப்பெரிய பயம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஒரு சின்ன தொந்தரவு வரலாம். உங்கள் வேலையில் அவர்கள் தலையிட பார்ப்பார்கள். வேலைக்காரன் ஒருவன் முதலாளியாக மாறத் துடிப்பான். அந்த போராட்டத்தை நீங்கள் அமைதியால் வெல்லுங்கள். உங்கள் தரம் என்ன என்பதை உங்கள் வேலை அவர்களுக்கு புரிய வைக்கும். இந்த மாத இறுதியில் ஒரு இன்சென்டிவ் அல்லது போனஸ் உங்கள் பாக்கெட்டை நிரப்பும். புதிய தொழிலை தொடங்க நினைப்பவர்களுக்கு பொருளாதார உதவிகள் தேடி வரும். ஒரு வங்கியோ அல்லது ஒரு முதலீட்டாளரோ உங்கள் திட்டத்தை கேட்டு உடனே சம்மதிப்பார்கள். தொழிலே தெய்வம். உங்களின் அந்த புதிய முயற்சி இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு விதையாக விழுந்து எதிர்காலத்தில் ஒரு பெரிய மரமாக வளரப்போகிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இருப்பதால் ஒருவிதமான மன உளைச்சல் ஏற்படலாம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கேயாவது ஓடிவிடலாமா என்று தோன்றும். எனக்கும் கும்பராசிக்காரன் என்ற முறையில் இது அடிக்கடி தோன்றும். ஆனால் அந்த போராட்டம்தான் ஒரு வெற்றியாளனை உருவாக்குகிறது. நீங்கள் ஓடாதீர்கள், நின்று போராடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில் விழ காத்திருக்கிறது. தந்தை வழி உறவினர்களால் ஒரு லாபம் உண்டு. உங்களின் தந்தையார் மூலம் ஒரு பெரிய சொத்து அல்லது உதவி உங்களுக்கு வந்து சேரும். பெற்றோரை வணங்குபவனுக்கு கிரகங்கள் எதுவும் செய்யாது. அவர்களின் ஆசி உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக இருக்கும். இந்த மாதம் அவர்களுக்கு ஒரு சிறிய பரிசை வாங்கி கொடுத்து அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியை பாருங்கள். வெளிநாட்டு வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மெகா ஆர்டர் கிடைக்கும். இதுவரை முடங்கி கிடந்த உங்கள் பிசினஸ் இப்போது ஜெட் வேகத்தில் பறக்கப் போகிறது. ஒரு அந்நிய நாட்டு நிறுவனம்
உங்களுடன் ஒப்பந்தம் செய்ய முன்வரும். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. உங்களின் அந்த முயற்சி உங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை ஒரு தரம் உயர்த்தும். அரசு பணிகளுக்கு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. உழைப்பவன் ஒருபோதும் வீழ்வதில்லை. நீங்கள் எழுதிய தேர்வின் ரிசல்ட் இந்த ஏப்ரல் மாத இறுதியில் வரலாம். அதில் உங்கள் பெயர் முதல் வரிசையில் இருக்கும். உங்கள் கைகளில் அந்த அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் வரும்போது உங்கள் கண்களில் வரும் கண்ணீர் உங்கள் போராட்டத்திற்கான விடை. ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கு புதிய மனைகள் வாங்கும் யோகம் உண்டு. மண்ணில் முதலீடு செய்தால் அது பொன்னாக மாறும். ஒரு மலிவான விலையில் ஒரு நிலம் உங்கள் கைக்கு வரும். அது எதிர்காலத்தில் பல மடங்கு லாபத்தை தரும். உங்கள் கையெழுத்து ஒரு பெரிய அக்ரிமெண்டில் விழப்போகிறது. இயந்திரங்கள் மற்றும் மின்சாதனங்களை கையாளும் போது எச்சரிக்கை தேவை என்று சொன்னேன் அல்லவா? அது இந்த மாதத்தின் இறுதியில் மிகவும் அவசியம். ஒரு சின்ன ஸ்பார்க் கூட பெரிய நஷ்டத்தை தரலாம். உங்கள் வாகனத்தின் டயர்கள் மற்றும் பிரேக்குகளை சரிபார்த்து கொள்ளுங்கள். வரும் முன் காப்பதே சிறந்தது. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் இளைய சகோதரர்களால் ஒரு நன்மை உண்டு. அவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலாம் அல்லது திருமணம் முடிவாகலாம். உங்கள் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் நிலவும். சகோதர உறவு ஒரு பலமான வேர். அவர்களுடன் இருந்த பிணக்குகளை மறந்து ஒன்றாக சேர்ந்து செயல்படுங்கள். பொது சேவையில் இருப்பவர்களுக்கு ஒரு விருது அல்லது பாராட்டு சான்றிதழ் கிடைக்கும். நீங்கள் செய்த அந்த சின்ன சின்ன உதவிகள் இப்போது ஒரு பெரிய அங்கீகாரமாக மாறும். புகழ் என்பது தேடி வருவது அல்ல, அது நம் செயல்களால் உருவாக்கப்படுவது. உங்களை பார்த்து ஒரு 10 பேர் ஊக்கமடைவார்கள். கலைத்துறையினருக்கு புதிய தொடர்புகள் கிடைக்கும். ஒரு பெரிய நட்சத்திரத்தின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். வாய்ப்புகள் கதவை தட்டும்போது அதை திறக்க தயாராக இருங்கள். உங்கள் படைப்பாற்றல் இந்த மாதம் உலகிற்கு தெரிய வரும். ஒரு முக்கியமான ப்ராஜெக்டில் உங்கள் பெயர் முதன்மையாக இருக்கும். ஆன்மீக ரீதியாக ஒரு ரகசிய மந்திரம் அல்லது உபதேசம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு முதியவர் அல்லது ஒரு சாதுவை நீங்கள் சந்திக்கும் போது அவர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பெரிய ரகசியத்தை திறக்கும். குரு இல்லா வித்தை பால். அந்த உபதேசம் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தும். கடன் கொடுத்தவர்கள் உங்களை தொந்தரவு செய்த காலம் முடிந்தது. ஒரு பெரிய தொகையை நீங்கள் செட்டில் செய்துவிட்டு நிம்மதியாக தூங்கப் போகிறீர்கள். கடனில்லா வாழ்வே பொன்னான வாழ்வு. இனி உங்கள் வருமானம் முழுவதும் உங்களுக்கே சொந்தம். இது ஒரு புதுப்பிறவி எடுத்தது போன்ற ஒரு உணர்வை தரும். உணவில் கட்டுப்பாடாக இருங்கள் என்று மீண்டும் சொல்கிறேன். குறிப்பாக அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. உணவே மருந்து. இந்த மாதம் நீங்கள் உங்கள் உடலை கவனித்தால் அது உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கும். ஒரு சிறிய யோகாசனம் அல்லது நடைப்பயிற்சி உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். பங்குச்சந்தையில் இருப்பவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் லாபம் காத்திருக்கிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக வைத்திருந்த ஒரு ஷேர் விலை எகிரப் போகிறது. நிதானமே பிரதானம். அவசரப்பட்டு எதையும் விற்காதீர்கள். நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று ஒரு பெரிய தொகையை அறுவடை செய்வீர்கள். உங்களின் மேலாண்மை திறன் அலுவலகத்தில் அனைவரையும் வியக்க வைக்கும். ஒரு பெரிய சிக்கலை நீங்கள் வெறும் 1 மணி நேரத்தில் தீர்த்து காட்டுவீர்கள். புத்திசாலித்தனம் என்பது கடின உழைப்பை விட மேலானது. உங்கள் சீட்டிங் பொசிஷன் மாறப்போகிறது, அதாவது பதவி உயர்வு உறுதி. பூர்வீக கோயிலில் ஒரு சிறப்பு பூஜை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். அந்த பூஜை உங்கள் குடும்பத்தில் இருந்த கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை போக்கும்.
இறைவன் கவசம் உன்னை தாங்கும். ஒரு மிகப்பெரிய பாரம் உங்கள் மனதிலிருந்து இறங்குவதை உணர்வீர்கள். பழைய பகைவர்கள் உங்களிடம் வந்து நட்பு பாராட்டுவார்கள். மன்னிக்கத் தெரிந்தவனே மனிதன். அவர்களை தள்ளி வைக்காமல் ஒரு எல்லையோடு பழகிக் கொள்ளுங்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்கலாம். அது உங்கள் தொழிலுக்கு உதவியாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அஸ்திவாரம் இந்த ஏப்ரல் மாத இறுதியில் போடப்படும். ஒரு பெண் குழந்தை பிறக்கும் யோகம் அல்லது ஒரு திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். மங்கள சத்தம் உங்கள் இல்லத்தில் ஒலிக்கும். இந்த மாதம் நீங்கள் ஒரு புதிய மொழியை கற்கவோ அல்லது ஒரு புதிய கலையை பழகவோ ஆர்வம் காட்டுவீர்கள். கல்விக்கு எல்லையே இல்லை. அந்த ஆர்வம் உங்களை ஒரு புதிய தளத்திற்கு கொண்டு செல்லும். அது உங்கள் வேலைக்கும் கூடுதல் பலத்தை தரும். இழந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்குமென்று சொன்னேன் அல்லவா? அது இந்த 28ஆம் தேதி வாக்கில் நடக்கலாம். உங்கள் கையில் ஒரு பழைய நகை அல்லது ஆவணம் வரும்போது நீங்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. தவறியது மீண்டும் சேரும். உங்கள் தன்னம்பிக்கை இப்போது உச்சத்தில் இருக்கும். நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாகும் காலம் இது. வெற்றி உங்கள் நாவில் பிறக்கும். உங்கள் முடிவுகள் அனைத்தும் சரியாக இருக்கும். இதோ அந்த ஒரு ரகசிய தருணம் நெருங்கிவிட்டது. ஏப்ரல் 30ஆம் தேதி அன்று இரவு நீங்கள் ஒரு செய்தியை பெறுவீர்கள். அது ஒரு சாதாரண செய்தியாக இருக்காது. உங்கள் வாழ்க்கையின் ஒரு பெரிய போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அது இருக்கும். விதி மாற்றப்படும். மாசாட்டம் ஆரம்பம். இதுவரை நீங்கள் சிந்திய கண்ணீர் அனைத்தும் இனி பன்னீராக மாறப்போகிறது. கும்பராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சாதாரண 30 நாட்கள் அல்ல. இது உங்கள் வாழ்வின் ஒரு புதிய அத்தியாயம். ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு அந்த ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போடப் போகிறது. இழந்த புகழ், பதவி, செல்வம் அனைத்தும் வட்டியும் முதலுமாக உங்களிடம் வரப்போகிறது. திரை விலகுகிறது. வெற்றி சங்கு முழங்குகிறது. அந்த ரகசியம் உங்கள் வாசலில். கதவை திறக்க தயாராகுங்கள். எனக்கும் உங்களுக்கும் இது ஒரு பொற்காலம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.